ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் அ ஒர்க் பிளேஸ். அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா, ஜஸ்டிஸ் ஃபார் ஆஷிபா, ஜஸ்டிஸ் ஃபார் இப்படி நம்ம ஜஸ்டிஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த போட்டதுனால நிர்பயா கேஸில் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் அப்படின்றது ஜுவல் ஜஸ்டிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பசங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் அதே பையனே ஒரு ப்ரூட்டலாக ஒரு ரேப் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் நிறைய கைட்லைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. இது நிர்பயா கேஸில் வந்தது. அதே மாதிரி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டில் ஒரு உமனுக்கு இதே மாதிரி அவங்களோட ஒர்க் பிளேஸில் ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆச்சு. அவங்கள செக்ஷுவல் ஹாரஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வரைக்கும் ஐபிசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ப்ரொவிஷனுமே அதுக்குன்னு கிடையாது. அதுக்குன்னு தனி ஆக்டும் எதுவும் இல்லை. அதாவது ஒர்க் பிளேஸில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, எம்ப்ளாயர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த லேடிக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு என்னெல்லாம் ரைட் வயலேட் ஆச்சு, அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, அது எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபேக்டை பார்த்துடலாம். 1992 ராஜஸ்தானில் ஒரு அம்மா பன்வாரி தேவி அப்படின்றவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஒர்க்கர், கவர்மெண்ட் ரிலேட்டடாக சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவில் நிறைய என்ன நடந்துட்டு இருக்குன்னா சைல்ட் மேரேஜஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய கேம்பெயின்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு குழந்தைக்கு அதாவது இன்ஃபன்ட்க்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வருது. இந்த அம்மா போய் முன்னாடி அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேசி பார்க்குறாங்க. பட் ஃபேமிலியில் யாரோ பிகாஸ் அது அவங்க கஷ்டம், அவங்க யாரும் கேட்குறதா இல்லை. அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்க்கு அவர் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனில் அவர் இருந்ததுனால அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அதாவது 5th May 1992 கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. பட் மறுநாளே அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா, அதாவது அந்த பாப்பா கல்யாணம் ஆச்சு இல்லையா, அந்த பாப்பாவோட அப்பா அவர் கூட சேர்ந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர், அதாவது அந்த ஊர்க்காரங்க வில்லேஜர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த பன்வாரி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி வச்சு ப்ரூட்டலாக ரேப் பண்ணி அவங்க ஹஸ்பண்டையும் அடிக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு சோஷியல் ஒர்க்கர். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் அப்படியே நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க போட்டிருக்க லெஹங்காவில் பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து எவிடன்ஸு, அதை கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட தோத்தி அதாவது வேஷ்டி எடுத்து போத்திக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஸ்டேஷனில் இருக்காங்க. ஒரு ஸ்டேஷனில் இருக்க ஒரு விக்டம்க்கு போலீஸ் என்ன கொடுக்கணுமோ பேசிக்கான எந்த வித ப்ரொவிஷன்ஸுமே அங்கே அவங்க ப்ரொவைட் பண்ணலை. அட் த சேம் டைம் அவங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக அந்த ஏரியாவில் கொடுக்கல. ஸோ ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த அம்மா வேறு ஏரியாவில் ராஜஸ்தான்லேயே வேறு ஏரியாவில் போய் அந்த அம்மா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கோர்ட் ட்ரையலுக்கு போகுது, கேஸ் வந்து ட்ரையலில் போகுது. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அவரோட ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எவிடன்ஸ் எல்லாத்தையும் டேம்பர் பண்ணிட்டாங்க. அதனால ட்ரையல் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு அக்வைட்டல் கொடுத்துட்றாங்க. பட் அதோட கேஸ் நின்றுச்சா அப்படின்னு கேட்டால் அதோட கேஸ் நிற்கல. விசாகா அப்படின்ற ஒரு என்ஜிஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, ஸோ செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஒரு என்ஜிஓ ஃபைல் பண்ணும்போது அப்போ சுப்ரீம் கோர்ட் இதை தன்னோட இதில் எடுத்துக்கிட்டு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படின்றதுக்கு 364A ஆஃப் ஐபிசியில் அதுக்கு ஒரு கிளியர் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது ஒரு எம்ப்ளாயி இருக்குது, அது ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், அது கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த எம்ப்ளாயரோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடியை, அதாவது யாராக வேணா இருக்கலாம், அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஒரு எம்ப்ளாயரோட டியூட்டி. ஸோ அதில் மெயினாக அவங்க பார்க்க வேண்டியது என்னென்னா இப்படி ஒரு ஹாரஸ்மெண்ட் ஒரு லேடிக்கு நடந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த லேடி என்ன பண்ணணும் அப்படின்னா போய் அந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லணும். அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு பர்சன் இருக்கணும், அவர்கிட்ட போய் சொல்லணும். அவங்க இம்மீடியட்டாக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டியில் half ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து உமன்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து உடனே கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கும் போகணும். அட் த சேம் டைம் அவங்க டிசிப்ளினரி ஆக்ஷனாக எடுக்கணும். ஈவன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி. இதை தாண்டி எதெல்லாம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அன்நேச்சுரலாக ஏதாவது சைன் பண்ணுறது, போனோகிராஃபிஸ் காட்டுறது, அதுக்கப்புறமா அவங்கள வேர்பலாவோ நான் வேர்பலாவோ டிஸ்டர்ப் பண்ணுறது, இது இல்லாமல் சைன் லாங்குவேஜஸ் அதாவது தன்னோட செக்ஷுவல் ஆப்ஜெக்டை வச்சு சைன் லாங்குவேஜஸ் காட்டுறது, இல்லை அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே போய் மிஸ்பிஹேவ் பண்ணுறது,
அடுத்து உனக்கு இந்த ஆஃபர் தரேன், அப்போ தான் நீ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உனக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கீழே தான் வரும். அதாவது ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்குள்ளே நடந்தால் அது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அந்த ஒர்க் பிளேஸ்க்குள்ளே வந்துடும். விக்டிம்க்கு எந்த வித பாதிப்பும் வராத மாதிரி, அதாவது டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, இல்ட்ரீட் பண்ணக்கூடாது, டீப்ரமோட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை ப்ரமோஷனில் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா இதை காரணம் காமிச்சு அவங்கள ப்ரமோட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு வேண்டிய அனைத்து ஒர்க்ஸும் பார்த்துக்க வேண்டிய டியூட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயர் கிட்ட தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, எனக்கு அதுக்கு செலவு பண்ணுறதுக்கெலாம் காசு இல்லை அப்படின்னு விக்டிம் யோசிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் யோசிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க எம்ப்ளாயர் தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களோட அட்வொகேட் ஃபீஸ் அந்த எல்லா இதையுமே யார் பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் தான் பார்த்துக்கணும். ஓகே, எனக்கு பயமாக இருக்குது, கோர்ட்டு கேஸு ட்ரையல் இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது, எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. கோர்ட்டில் உங்களுக்கு யார் ஆஜராகிறாங்களோ அந்த அட்வொகேட் கிட்ட சொல்லி இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு வாங்கிக்கலாம். ஸோ அது மூலயமா தான் நடக்கும். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நோ சொல்லிவிட்டு அதுக்கான ரியாக்ஷன் என்னமோ அந்த ரியாக்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் குரல் கொடுக்கல, இந்த ஆஃபீஸ்லேருந்து நான் இன்னொரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க, இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. உங்களோட நிற்குமான்னு கேட்டால் இல்லை. உங்கள் டாட்டர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிஸ்டர்ஸ் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கே கூட இதை விட ப்ரூட்டலாக ஒரு விஷயம் நடக்கலாம். ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வேளை நீங்கள் விக்டிமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலே இப்படி விழுந்துட்டே இருக்குது, இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கே தவிர உங்கள் சோலை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்களான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் நீங்கள் அதுக்காக எதுவுமே போராடலை, நோவும் சொல்லலை, எதுவுமே பண்ணல, யூஆர் சைலண்ட். ஸோ அதனால் நீங்கள் அந்த இடத்துல அட்லீஸ்ட் உங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணி உங்களுக்காக போராடி இருக்கீங்க அப்படின்ற அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, நிறைய லாயர்ஸ் அதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதை தாண்டி நிறைய கோர்ட்லேயும் நிறைய ப்ரொசீடிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி வயலேட் ஆகுது அப்படின்னா ரைஸ் யுவர் வாய்ஸ் அட் த ரைட் டைம் அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு இந்த கேஸ் ரிலேட்டடாவோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ போய் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி இன்றைக்கி இந்த காணொலியிலேருந்து நான் விடைபெறேன். மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறது நான் உங்கள் கவிதா. தேங்க்யூ.